முதல் செய்தியாக திருவாரூர் மாவட்டத்தில் சார் கூத்தாநல்லூர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர் சரஸ்வதி அம்மன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஊர். அந்த ஊரில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சுமார் 50க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் அந்த ஊரில் மாலை போட்டிருக்காங்க. அவர்கள் ஒரு கோவிலில் தங்கியிருந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் இல்லை. பத்திரிகை செய்தியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று சில சமூக விரோதிகள், குறிப்பாக இந்த இஸ்லாமியர்கள் அப்படின்னு தான் அந்த பத்திரிகை செய்தியில வந்திருக்கு, அவர்கள் தண்ணி அடிச்சுட்டு அவங்க மேல கல்லெறி நடவடிக்கையில ஈடுபட்டிருப்பதாகவும், அவர்கள் மீது அங்க இருக்கக்கூடிய ராஜேந்திரன் என்பவர் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அதன் பிறகு ஒரு 3 கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், மீதமுள்ள 2 காவல்துறை தேடி வருவதாகவும் பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இந்திரனுடைய வழித்தோன்றர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நம்ம நாட்டில் ஒவ்வொரு சமூகமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வத்துடைய வம்சமாக தான் வந்து கொண்டிருக்கிறது. கோத்திரம் என்று சொல்லிக்கிறோம். இந்த முனிவருடைய கோத்திரம், அந்த தங்களுடைய குலப்பெருமையை நினைத்தால்தான் ஹிந்துக்களாக வாழ்வார்கள். ஜாதி என்பது அதுதான், அந்த குல ரூட் தெரிந்து கொள்வதுதான். இதுல அவங்களுடைய அந்த எங்கள் குலத்தினுடைய தொழில் என்று என்ன சொன்னாலும் ஏறும் போரும் எங்கள் தொழில், இதை அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீர மரபை சேர்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இப்ப நீங்க சொன்னீங்க சரஸ்வதிக்காக தனியாக பிரத்யேகமாக கோயில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் கூத்தாநல்லூர் இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஊரினுடைய இன்றைய நிலை என்ன என்று பார்த்தால், கிட்டத்தட்ட கவர்மெண்ட் சென்சஸ் நான் எடுத்து பார்த்தேன், 53% முஸ்லிம். இவங்கெல்லாம் யாருன்னா கடந்த ஒரு சில 10 ஆண்டுகள், ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தேரிகள் அவங்க எல்லாருமே. அதுக்கு முன்பு அந்த மாதிரி இல்லை. ஆக டெமோகிராபி சேஞ்ச் எப்படி ஒரு வழிபாட்டு உரிமையே பாதிக்கிறது என்பதற்கு இது நல்ல உதாரணம். ஒரு மக்கள் தொகை விகிதாச்சார மாற்றம் என்பது எந்த அளவுக்கு எல்லாத்தையும் பாதிக்குது பாருங்க. நல்ல உதாரணம், எக்ஸாம்பிள். ஹிந்துக்கள் கிட்டத்தட்ட 45%, கிறிஸ்தவர்கள் 2%. அப்ப முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக ஒரு இடத்தில் மாறிவிட்டால் அங்கு ஹிந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது. இந்த நாட்டிலே எல்லா மதத்தவரும் சமம் என்று அரசியல் சட்டம் சொல்கிறது, காவல்துறை தான் சொல்லுகிறது, நம்முடைய முதலமைச்சர் தான் சொல்கிறார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்தில் மட்டும்தான் எல்லா மதத்திலும் சமமாக வாழ முடிகிறது, வழிபாட்டு உரிமையோடு இருக்க முடிகிறது. இதை ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. இப்ப இங்க ஒரு இடத்துல ஒரு 2 முஸ்லீம் இருக்காங்க, அவனுக்கு எல்லா வழிபாட்டு உரிமையும் ஹிந்துக்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஹிந்துவால வழிபாட்டு, அவங்க நினைத்தபடி வழிபாட்டு உரிமை நடத்த முடியவில்லை. இது ஹிந்துக்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப இவங்கெல்லாம் என்னென்ன நல்லா மரியாதை செஞ்சிருக்காங்க, இவங்களாம் ஐயப்ப பக்தர்கள் தான் இல்லையா? அதனால நான் ஒரு ரெக்வஸ்ட் அவங்களுக்கு, இவர்களுக்கு என்னென்ன மரியாதை கொடுத்தார்களோ இந்த இஸ்லாமிய அன்பர்கள், அதே மரியாதையை இவங்க போய் பாபர் அந்த மசூதியில போய் இவங்க கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா மரியாதையை திருப்பி தரது நம்முடைய பழக்கம். அதான் என்னுடைய தாழ்மையான ரெக்வஸ்ட். பொதுவாக எல்லாம் சொல்றாங்கன்னா, இந்த இஸ்லாமிய சமூகத்தை பற்றி சொல்லும்போது நம்ம எல்லாம் அப்படி டாலரன்ஸ், இந்த ஒரு வார்த்தை அடிக்கடி, மத சகிப்புத்தன்மை, அதை பத்தி ஒரு அடிக்கடி பேச்சு வருது. ஆனா நீங்க பாருங்க, மற்ற வழிபாட்டு முறைகளை சகித்து கொள்ளவே முடியாதது அடிப்படை ரத்தத்திலேயே டிஎன்ஏலே ஊறியிருக்கக்கூடிய சித்தாந்தம் என்னன்னு பார்த்தா இந்த இஸ்லாமிய வழிபாட்டு முறை தான். இன்டாலரன்ஸ் இன் டிஎன்ஏ இட்செல்ஃப். ஒரு பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் போனா கல் எடுத்து அடிப்பாங்க, தாங்கிக்க முடியாது. இன்னொரு வகையான வர்ஷிப்பை தேக்கலாம், டாலரேட். இது நம்ம ஊர்ல வடக்க ராமநவமிக்கு ஊர்வலம் போவாங்க, ஒவ்வொரு வருஷம் பாக்குறீங்க, ஊர்வலம் போனா கல் எடுத்து அடிக்கிறது. அப்ப இன்னொரு வழிபாட்டு உரிமை சகித்து கொள்ளாத தன்மை இவங்களுடைய அடிப்படை டிஎன்ஏல ஊறி இருக்கிறது. இது நம்ம ராமர், கிருஷ்ணன், முருகன் மட்டும் கிடையாது, பிள்ளையார் மட்டும் கிடையாது. இப்ப ஷியா ஊர்வலம் போனா சுன்னிக்கு பிடிக்காது, அடிப்பான். அகமதியா சுன்னி அடிப்பான். அப்ப நான் எப்படிப்பட்ட ஒரு மத நம்பிக்கையை கொண்டிருக்கின்றேனோ அதை தாண்டி இன்னொரு மத நம்பிக்கையை பொறுத்து கொள்ளவே முடியாத ஒரு சமூக அமைப்பு ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்த சித்தாந்தம் தான். இது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் சொல்றேன். அதே போல அடிக்கடி இப்ப இந்த செலிபிரிட்டிஸ்னா பல பேர் இப்ப தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், இந்த நாட்டிலே முஸ்லிம்கள்லாம் அச்சத்தில் இருக்கிறார்கள், நான் நாட்டை விட்டு கூட நான் வெளிநாட்டுக்கு போக தயார். இப்ப கூட யார் நடிகர்லாம் சொல்றாங்களே, அப்படி குடும்பத்தோட போக தயார். அதெல்லாம் அப்பப்போ ஒரு பேட்டி கொடுப்பாங்க, உடனே பத்திரிகையில பெருசா விளம்பரம் போடுவாங்க. இப்ப உண்மையில யார் அச்சத்துல இருக்காங்க பாருங்க.
இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி யாராவது போராடினா என்ன பண்ணுவாங்க? போராட்டம், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை வருகிறது என்று போராடிய இந்துக்களை கைது செய்கிறது காவல்துறையை தவிர நடவடிக்கை எடுக்கிறது. நீங்களே செய்திகள்ல சொன்னீங்க, எல்லாம் கலாட்டா பண்றாங்க. அப்ப என்ன பண்றான் போலீஸ்? எப்படி கேஸ் போடுறான்? குடிபோதையில் தகராறு. அப்ப செய்தி நீங்க தலைப்பை பார்த்து அந்த தலைப்பு தான் அந்த செய்தி என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள கூடாது என்பது இதன் மூலம் தெளிவா தெரியுது. உண்மை வேற, இந்த மீடியாக்கள் காட்டக்கூடிய செய்தி வேற. ஆகவே சரியான செய்தியை இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய சிடிவிக்கு ஒரு வாழ்த்தை இந்த செய்தி மூலம் தெரிவித்துக்கல. இப்ப பாருங்க, இந்த அச்சத்தில் யார், அது அந்த ஒரு கேள்வி வருகிறது. சிறுபான்மையினர் அச்சத்தில் இருக்கிறார்கள், பயப்படுகிறார்கள் பெரும்பான்மையை பார்த்து. இப்ப அச்சத்தில் இருக்கிற இந்த சிறுபான்மை தான் என்ன பண்றான்னா, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பல ஏகப்பட்ட ஃபேஸ்புக் போஸ்ட் நீங்களே எனக்கு அமைச்சிருக்கீங்க, நானும் பல முறை பார்த்துருக்கேன். கோவிலுக்கு பக்கத்து காம்பவுண்ட்ல வந்து பிரியாணி கடை. அப்ப யார் அச்சத்தில் இருக்காங்க? இந்த பக்கத்துல இருக்க அந்த ஐயர் போய் ஏப்பா பிரியாணி கடை 2 கடை தள்ளி வைக்க கூடாதுன்னு கேட்கறதுக்கு பயம். அச்சத்தில் இந்துக்கள் இருக்கிறார்கள். இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை நசுக்கப்படுகிறது. இந்த நாட்டுல மைனாரிட்டி கமிஷன் இருக்கு. சிறுபான்மையினர் உரிமைகள் பாதிக்கப்பட்டதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு சட்ட ரீதியாக பாதுகாக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன் இருக்கக்கூடிய மைனாரிட்டி கமிஷன் இருக்கிறது. ஆனால் இந்துக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அதை கேட்பதற்கு எதுவுமே இல்லை. ஆகவே கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து கமிஷன் வர வேண்டும் என்பதுதான் இதற்கு சரியான தீர்வாக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.